யோ மாப்பிள்ள, உன்னை நம்பி அங்க உட்காந்துட்டு இருந்தா உம்பாட்டுக்கு இங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கிற. மாமனுக்கு ஃபில் பண்ண தெரியாதையா? ஃபில் பண்ண கூடியா? அட ஏன் மாமா நீங்க வேற, இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்றதுக்கு எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் ஓட்டர் ஐடி வேணுமாமா. அந்த கரும்பெல்லாம் எங்க இருக்குதுன்னு ஒன்று போய் தொலாவி எடுத்துட்டு வரோம். என்னது? இதை ஃபுல் பண்றதுக்கு ஓட்டர் ஐடி வேணுமா? என்ன ஓட்டர் ஐடி வேணுமான்னு கேக்குறீங்க? உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட ஓட்டர் ஐடியில இருந்து ஆதார் கார்டு வரைக்கும் எல்லாத்தையும் கேக்குறாங்க. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அங்க கருப்பு டிஷர்ட் போட்டு நம்ம வய ஒரு வயங்க வந்திருக்கிறா, அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ஃபார்மே எல்லாம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்துருவா. எங்க அந்த கப்பட்டி வாய? ஃபார்ம் ஃபுல்லப் பண்றதுக்கு ஓட்டர் ஐடியே எல்லாம் வந்துருக்கிறப்போ புடனையோட ஒன்று வச்சு தாட்டி விடுவாங்க. சார், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க சார். ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணுமா? இந்தா இதுல உங்க அம்மா அப்பா பேர் இருக்குதான்னு பார்த்து சொல்லு. தம்பி, எனக்கு எழுத தெரியாதுங்க. யோ, படிச்சு மட்டும் சொல்லியா? எழுதுறதெல்லாம் நான் எழுதிக்கிறேன். தம்பி, எனக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. படிக்க தெரியாதா? அப்படி உட்காரு, கூப்பிடுறேன். யோ, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுங்க சார். யோ, இது எஸ்ஐஆர் ஃபார்மியா? எது எஃப்ஐஆரா? எழுத கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்குங்க. சார் பேசிட்டே ஞான பிரகாஷ்க்கு யானை பிரகாஷ் எழுதிட்டீங்களா சார்? விடுங்க தம்பி, கோண பிரகாசன் எழுத மட்டும்ல. யோ, உனக்கு என்ன வேணும்? லஞ்ச் டைமியா? போயிட்டு சாயந்தரம் வா. தம்பி, இந்தாங்க உங்க ஃபார்ம். ஓட்டும் வேண்டாம், ஓட்டர் ஐடி வேண்டாம். ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா ஓயாம நடக்கிறீங்க. ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு வலிக்குது.